குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து உமன்ஸ் ஏஷியா கப்போட ஃபைனல் மேட்ச் ரிவ்யூ. இந்தியா vs ஸ்ரீலங்கா. இதில் இந்தியா வந்து டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் சூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் ஸ்மிருதி மந்தானாவும் ஷெஃபாலி வர்மாவும் இந்தியா சார்பில் ஓப்பனிங் பண்ணுவாங்க. ஸ்ரீலங்கா சார்பில் வந்து இனோஷி பிரியதர்ஷினி அவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க பவுலிங்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பவர் பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 44 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க ஃபார் த லாஸ் ஆஃப் நோ விக்கெட்ஸ், எந்த விக்கெட்ஸும் எடுக்காமல். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து நிறைய கொஞ்சம் டாட் பால்ஸ் வந்து அதிகமாக போட்டிருப்பாங்க பவர் பிளேயில். அது மட்டும் இல்லாமல் ஸ்மிருதி மந்தானா வந்து ஃபைனல் ஓவர் ஆஃப் த பவர் பிளேயில் நிறையா ஃபோர்ஸ் அடிப்பாங்க. அவங்க தான் கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்திருப்பாங்க. ஷெஃபாலி வர்மா வந்து கொஞ்சம் 2-3 ஷாட்ஸ் தான் ஆடிருப்பாங்க. அதிகமாக ஃபோர் அடிச்சது பார்த்திங்கன்னா ஸ்மிருதி மந்தானா அவங்க தான் வந்து அடிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதனால் வந்து 44 ஃபார் நோ லாஸ்ன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா கொஞ்சம் புல் பேக் பண்ணுவாங்க. ரெண்டு குவிக் விக்கெட்ஸ் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷெஃபாலி வர்மா வந்து எல்பிடபிள்யூவில் இறங்கி வந்து ஆடும்போது எல்பிடபிள்யூ கேட்பாங்க. அதில் அம்பையர் அவுட் கொடுப்பாங்க. பட் ஷெஃபாலி வர்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இறங்கி வந்த பவுன்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அவுட்டுன்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உமா சேத்ரி அவங்க வந்து பேட்டிங் வருவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ரன் ரேட் ஏற்றலாம் அப்படின்றப்ப இவங்க பெரிய ஷாட் போவாங்க. அடுத்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவுட் ஆகிடுவாங்க. அவங்களும் ஒரு ஷாட்டுக்கான முயற்சி அப்போ ஸ்பின்னர்கிட்ட. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் கார்டும் வந்து கொஞ்சம் ரன் ரேட் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் வருவாங்க, ஹர்மன்பிரீத் கௌர். அவங்களும் வந்து இவங்களும் சேர்ந்து கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணலான்னு பார்ப்பாங்க. கொஞ்சம் அக்ரெசிவாக போக ஆரம்பிப்பாங்க. ஒரு ஓவரில் வந்து ஒரு 4 அடிப்பாங்க. பட் அதே ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட் பண்ண டெலிவரியில் வந்து ஜஸ்ட்டு அவங்க டெண்டன்சி இருக்குது ஆஃப் சைடில் ஆடுறதுக்கு. அதில் ஆடும்போது ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்ல டிஃபென்ஸ்க்கு வைக்காம மாதிரி பேட்டை வச்சுருப்பாங்க. பட் அதில் எட்ஜு பட்டு ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டர் கிட்ட போய் கேட்ச் பிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேப்டனும் வந்து அவுட் ஆகிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெமிமா ராட்ரிக்ஸ் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மிருதி மந்தானா அவங்க ஒரு கீப்பர். இவங்க வந்து பார்த்திங்கன்னா பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுவாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நடுவில் ஜெமிமா ராட்ரிக்ஸ் வந்து அட்டாக்கிங் ரோல் எடுத்து கொஞ்சம் நல்ல ஷாட்ஸ் ஆடுவாங்க. ஆடுறதுனால ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வரும். ஸ்மிருதி மந்தானாவும் அவங்களுடைய 50 ரீச் பண்ணி நல்லா ஆடிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெமிமா ராட்ரிக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சுச்சுவேஷனில் ஒரு லைட்டாக ஆடிட்டு 1s and 2s டீல் பண்ணுறப்போ ஒரு 2 ரன்ஸ் எடுக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஓட பார்ப்பாங்க. பட் ஆனால் 2வது ரன் ஓடும்போது ரன் அவுட் ஆகிடுவாங்க டைவ் அடித்து. அந்த இடத்துல ரன்னுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான் 2வது ரனுக்கு. பட் ஆனால் அதையும் மீறி பண்ணி அவுட் ஆகிடுவாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிச்சா கோஷ் உள்ளே வந்தவொடனே ஒரு 4 அடிப்பாங்க. அப்புறம் ஸ்மிருதி மந்தானா அதே ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஷாட்டுக்கு முயற்சி பண்ணி அவுட் ஆகிடுவாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஸ்மிருதி மந்தானோடைய கேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 சான்ஸ் கிடைக்கும். ஒன்று வந்து அழகான ஈஸியான கேட்ச் பட்டு ட்ராப் ஆகிடும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்ச் வரும். பட் ஃபால் அண்ட் ட்ராப் ஷாட் ஜஸ்ட்டு அவங்க கேட்ச் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஷாட்டில் வந்துடும் பால். ஸோ அதனால் வந்து கஷ்டமாக இருக்கும். ஆனால் 3வது தடவை வந்து சான்ஸ் கொடுக்கும்போது அதை பிடிச்சிருவாங்க ஸ்ரீலங்கன் ஃபீல்டர்ஸ். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா 5 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிச்சா கோஷ் நம்பி தான் வந்து இருக்காங்க. ஸோ ரிச்சா கோஷ் வந்து ஒரு கேமியோ மாதிரி ஆடிருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 165 ஃபார் 6 அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் வந்து அவுட் ஆகிடுவாங்க. பட் ஆனால் இந்தியா வந்து 165 ஃபார் 6 வந்து அடிச்சிருப்பாங்க 20 ஓவர்ஸில். 166 அப்படின்ற மாதிரி டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்கு வரப்போ ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா விஷமி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் ஸ்ரீலங்கன் கேப்டன் சமாரி அட்டப்பட்டு வந்து வருவாங்க. சமாரி அட்டப்பட்டு தான் வந்து ஓப்பனிங் ஓவர்லேயே வந்து ரேணுகா சிங்கை அட்டாக் பண்ணுவாங்க. இந்தியா சார்பில் பவுலிங் யார் போட்டாங்கன்னா ரேணுகா சிங். அவங்க ஓப்பனிங் ஓவரில் நல்லா ஒரு சூப்பரான ட்ரைவ் அடிப்பாங்க. 4 போகும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஓவரில் வந்து 6 ஃபார் நோ லாஸ் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. 5 ஃபார் நோ லாஸ் 6 ஃபார் நோ லாஸ் அந்த மாதிரி இதில் இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரன் அவுட் ஆகும். அதாவது விஷ்மி வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இது மாதிரி பண்ணி
அது சிங்கிள் எடுக்க வேண்டிய பால் தான், சிங்கிள் எடுத்திருப்பாங்க. பட் ஆனால் சமாரி அட்டப்பட்டு வந்து இல்லை இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. முன்னாடி வந்துட்டு போது அழகாக ஒரு என்ன சொல்கிறது காமிக்கலான ரன் அவுட் ஆயிடுவாங்க. இதனால் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிருப்பாங்க விஷ்ணு. அவங்க அவுட் ஆகிட்டு போயிடுவாங்க. சமாரி அட்டப்பட்டு வந்து அதை மறந்துட்டு என்ன பண்ணால் அவங்க ஃபுல் ஃப்ளோ அவங்களோட அட்டாக்கிங் மோடில் வந்து போவாங்க. அது யார் கூட இருப்பாங்கன்னா வந்து ஹர்ஷிதா சமரவிக்ரமா இவங்க தான் வந்து நிறையா இந்த மேட்ச்லேயும் வந்து அவங்க ஸ்மிருதி மதானோட கேட்ச் விட்டுருப்பாங்க அவங்களும். அப்புறம் அதே மாதிரி அவங்களும் இன்னொரு கேட்சும் ட்ராப் பண்ணியிருப்பாங்க, ரிச்சா கோஷோட கேட்ச் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணியிருப்பாங்க இந்தியாவோட இன்னிங்ஸில். ஸோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆட ஆரம்பிப்பாங்க. சமாரி ஆட்டப்பட்ட ஒரு பக்கம் வந்து அவங்களும் வந்து பவர் பிளே யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நல்லா அட்டாக் பண்ணி இந்தியா எவ்வளோ பவர் பிளேயில் அடித்தாங்க அதே ஸ்கோர் தான் இவங்களும் எடுப்பாங்க, 44 ரன்ஸ். பட் ஆனால் ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய இவங்களுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் ஆச்சு. இந்தியாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு பவுலர் அவங்க யூஸ் பண்ண பார்க்குறாங்க. ராதா யாதவ் யூஸ் பண்ணாங்க, அப்புறம் வந்து தனுஜா கன்வர் அவங்கள வந்து யூஸ் பண்ணாங்க, அப்புறம் வந்து பூஜா வஸ்திரகார் அவங்களையும் வந்து யூஸ் பண்ணாங்க, அப்புறம் வந்து இவங்களெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் ரன்ஸ் வந்து போயிட்டே இருந்த ஒரு ரன் ரேட்டும் வந்து கிட்டத்தட்ட வந்து மேனேஜபிளாக ஆச்சு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரை விக்கெட் எடுக்கிறது அப்படின்ற பட்சத்தில் தீப்தி சர்மா கொண்டு வருவாங்க. அவங்களும் ரன்ஸ் போனாங்க. அவங்களோட ஃபைனல் ஓவர் ஸ்பெல்லில் வந்து பார்த்திங்கன்னா சமாரி ஆட்டப்பட்டு அவங்க 150 ரீச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமாரி ஆட்டப்பட்டு ஒரு அற்புதமாக ஒரு லெக் சைடில் டெலிவரி போட்டு ஸ்டம்ப் லைன்லேயே போட்டு விக்கெட் எடுத்துருவாங்க, போல்ட் ஆகிடுவாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விக்கெட் வந்து போயிருக்கும், கேப்டன் வந்து போயிடுவாங்க. அடுத்ததாக வந்து தில்ஹாரி அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா சார்பில் இவங்க யார் கூட சேர்ந்து ஆடுவாங்கன்னா வந்து ஹர்ஷிதா அவங்கள வந்து ஆடுவாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு நடுவில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து 2 பேருமே வந்து சென்சிபிளாக ஆடுவாங்க. ரன் ரேட்டை ஏற விடாமல் பார்த்துக்கிட்டு அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அண்ட் டூல்ஸ் டீல் பண்ணி ஒரு 4ம் வந்து அடிப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சான்ஸ் வந்து கிடைக்கும் கேட்ச் பிடிக்கிறதுக்கான சான்ஸ். யாருக்குன்னா வந்து இந்தியாவுக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பூஜா வஸ்திரகார் ஓவரில் ஒரு பவுன்சர் போடுவார். அதை வந்து பார்த்திங்கன்னா லெக் சைடில் ஒரு பவுன்சர் போட்டு ஃபைனாக வந்து ரொம்ப ஃபைனாக அடிச்சிருப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டர் வந்து பாலை பிடிக்கிறத அட்டம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ஆக்சுவலாக 6 உள்ளே போகும்போது ஒரு ஜம்பிங் அட்டம் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் வந்து பிடிக்கிறது கஷ்டம், 6 போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீப்தி சர்மாவுடைய ஃபைனல் ஸ்பெல்லில் வந்து அவங்க வந்து ஒரு கேட்சு யாருன்னா ஹர்ஷிதா அவங்களுடைய விக்கெட்டை வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிது. அதாவது மிடானில் வந்து மிட் ஆஃபில் வந்து அடிக்க பார்ப்பாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் வந்து ஹர்ஷிதாவும் தில்லாரும் அவங்க தான் பேட்டிங் ஆடிருப்பாங்க. பட் ஆனால் ஏதோ ஒரு கேட்ச் வந்து அவங்களுக்கு வரும். ஸோ ஹர்மன்ப்ரீத் கௌர் கேப்டனே வந்து பார்த்திங்கன்னா கேட்சை ட்ராப் பண்ணிவிடுவாங்க, ஈஸியான கேட்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷரில் வந்து நிறையா ரன்ஸ் வந்து கன்சீட் பண்ணிவிடுவாங்க அந்த மேட்ச்சில். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து மேட்சை வந்து வின்னிங் ஷாட் மூலமாக வந்து ஈஸியாக மேட்சை ஜெயிச்சிருவாங்க. 8 விக்கெட்ஸ் இதில் வந்து இந்தியா வந்து ஸ்ரீலங்கா வந்து பார்த்திங்கன்னா 8 விக்கெட்ஸ் வித்தியாசத்தை வந்து இந்த மேட்சை வந்து ஜெயிச்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வித் ஓவர் டு ஸ்பேர், ஒரு ஓவர் தான் ஸ்பேர் பண்ணுறேன். 6 பால்ஸ் ரிமைனிங்கில் இவங்க ஸ்ரீலங்கா 8 விக்கெட்ஸை ஜெயித்தாங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா அதனால் இவங்க தான் வந்து ஃபைனல்ஸில் வந்து சாம்பியன் ஆகிட்டாங்க. இதனால் வந்து ஓவராலாக பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து நல்ல கேம் பிளானோட தான் வந்திருக்க மாதிரி தெரியுது. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபீல்டிங் மட்டும் நல்லா கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி ப்ராபப்ளி வந்து ஒரு முக்கியமான கேட்சஸ் பிடிச்சிருந்தாங்கன்னா பாசிபிளி அவங்க சான்ஸ் இருந்திருக்குன்னு சொல்லலாம். பட் ஆனால் வந்து டூ லேட், அந்த சான்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டூ லேட் மாதிரி தான் தெரிஞ்சது. பட் ஆனால் வந்து ஒரு பாசிபிளி ட்ராக் பண்ணி மேபி அப்செட் க்ரியேட் பண்ணுற மாதிரி, அதாவது லாஸ்ட் மினிட் கேம் சேஞ்சிங் மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஆனால் ஸ்டில் 2 டீமில் வந்து பார்த்திங்கன்னா 2 டீமே நல்லா விளையாடி தான் வந்திருக்காங்க ஃபைனல். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து சாம்பியன் ஆகிட்டாங்க இந்த ஃபைனல்ஸில். உமன்ஸ் ஏஷியா கப் வின்னர் அவங்க தான். ஸோ இதுதான் வந்து இந்த மேட்ச்க்கான ரிவ்யூ. தேங்க்யூ.